안녕하십니까? எல்லாருக்கும் வணக்கம். 지난 시간에 이어서 오늘 아주 중요한 이야기를 여러분에게 하겠습니다. கடந்த செஷனின் தொடர்ச்சியாக நாம் இன்று ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசுவோம். 사람들은 누구나 행복하고 성공적으로 살기를 원합니다. எல்லாருக்கும் சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது. 우리 삶 속에 일어나는 크고 작은 문제의 원인을 사람들은 알지를 못합니다. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று மக்களுக்கு தெரியாது. 원인을 안다면 그 문제를 해결할 수가 있겠죠. அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரிந்ததானால் நாம் அந்த பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வோம். 실패할 수밖에 없는지 그 원인을 먼저 한번 알아보겠습니다. முதலாவது நாம் ஏன் தோல்வி அடைகிறோம் என்பதை குறித்து பார்ப்போம். 미국 재소자들을 인터뷰를 했습니다. அமெரிக்கன் கைதிகளுக்கு ஒரு இன்டர்வியூ நடந்தது. 그 92%가 자제력 부족으로 교도소에 온다는 것입니다. 92% சுய கட்டுப்பாடு இல்லாததனால் அவர்கள் சிறைச்சாலை வந்தார்கள். 누구든지 자기가 원하는 대로 일을 하려고 할 때 잘못을 행하게 되는 것입니다. தன் விருப்பப்படி வாழணும் என்று நினைப்பவர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். 그리고 이혼한 부부의 90%는 이혼한 후에 후회를 한다는 거죠. 90% விவாகரத்து பெற்ற தம்பதிகள் அதை குறித்து வருத்தப்படுவர். 잘못된 결정을 내린다는 것입니다. இதற்கு அர்த்தம் தங்கள் உணர்ச்சியினால் அவர்கள் தவறான முடிவை எடுத்தார்கள் என்று. 미국 분이 책을 썼는데 미국 사람들의 50%는 느린 자살을 한다는 것입니다. ஒரு புத்தக ஆசிரியர் எழுதினார் 50% மரணம் அமெரிக்காவில் மெதுவாக தற்கொலை செய்வதுதான் காரணம் என்று. 지금 요즘 시대는 우리를 유혹하는 것들이 너무나 많습니다. இன்றைய உலகத்தில் நம்மை சோதிக்கின்ற காரியங்கள் அநேக உள்ளன. 나가 보면 사고 싶은 게 너무 많지 않아요? நீங்கள் கடைக்கு சென்றால் அநேக காரியங்கள் நீங்க வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். 먹는 것 먹고 싶은 것도 너무 많고. நாம் அநேக காரியங்களை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறோம். 사람들은 막 맛있는 것만 매일 연구하는지 나가 보면 먹고 싶은 게 너무 많아요. எவ்வாறு ருசியான உணவை சமைக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவேதான் அநேக ருசியான உணவுகள் உள்ளன. 어려운 일이죠. அதை சாப்பிடாமல் இருப்பதுதான் கடினமான காரியம். 옷도 종류가 너무 많은데 다 너무 잘 디자인을 했어요. அநேக உடைகள் அழகாக டிசைன் செய்யப்பட்டுள்ளன. 다 사 입고 싶죠. உங்களுக்கு அனைத்தையும் உடுத்த வேண்டும் என்ற ஆசை. 스마트 기기도 너무 다양하고. அநேக சாதனங்கள் உள்ளன. 정말 사다 보면 돈이 모자랄 정도예요. இவைகளை வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் பணம் இல்லாமல் போய்விடுகிறது. 가잉 시대 우리가 살다가 보면 유혹에 빠지게 되는 거예요. இத்தனை சோதனைகளோடு நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக நேரம் நாம் அதில் விழுந்து விடுகிறோம். 술에 빠지고 담배에 빠지고 또 도박에 빠지기도 하고. சில மக்கள் குடிப்பழக்கத்திலும் புகைப்பிடிப்பதிலும் போதை பழக்கத்திலும் விழுந்து விடுகின்றனர். 질환을 얻어가지고 서서히 죽어가는 거예요. இதன் நிமித்தமாக சுகவீனப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மரிக்கின்றனர். 그런 사람들이 미국에는 매년 100만 명이 넘는다고 합니다. இது நிமித்தமாக 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் மரிக்கின்றனர் என்று போடப்பட்டுள்ளது. 생기는 문제인 것입니다. இந்த பிரச்சனைக்கு காரணம் சுய கட்டுப்பாடு இல்லாததுதான். 여러분의 자신의 생각이나 욕구를 자제할 수 있습니까? உங்களது சிந்தனைகளையும் ஆசைகளையும் உங்களால் தானாகவே கட்டுப்படுத்த முடியுமா? 그렇지 못한다면 우리는 정말 어려움을 당할 수밖에 없고 원하지 않는 고통 속에 빠질 수밖에 없습니다. உங்களால் முடியாது என்றால் நாம் கஷ்டத்தில் தான் விழுந்து போய்விடுவோம். 인간은 자제력이 부족하고 또 사고력이 부족합니다. நமக்கு சுய கட்டுப்பாடு இல்லை என்று மாத்திரம் கிடையாது, நாம் ஆழமாக சிந்திக்கவும் மாட்டேன்றோம். 그래서 불의의 어려움을 만날 때 헤쳐나가지를 못하는 거예요. நாம் ஆழமாக சிந்திக்காததன் காரணமாக பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். 허드슨 강의 기적이라는 이야기를 들어보셨습니까? ஹட்சன் ரிவர் கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 이 비행기가 이륙을 했는데 새 대의 공격을 받아서 엔진에 문제가 생겼습니다. அந்த பிளேன் செல்லும் பொழுது பறவைகளினால் சில பிரச்சனை ஏற்பட்டது. 이 기장은 깊이 생각을 했습니다. 어떻게 이 비행기에 탄 사람들 안전하게 구조할 수 있을까? அந்த பைலட் நினைத்தார் இந்த விமானத்தை எவ்வாறு பத்திரமாக தரையிறப்பது என்று. 건물이나 그런 데 부딪힌다면 큰일이 나는 거죠. ஏதாவது கட்டடத்தில் இடித்தால் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிடும். 그래서 미국 뉴욕에 있는 허드슨 강에 비상 착륙을 시도하게 되는 것입니다. அதனால் அவர் அந்த ஹட்சன் ரிவரில் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்கை பண்ணார். 그래서 모든 사람을 안전하게 구조하는 그런 기적이 일어나는 거예요. யாரும் இறக்காத ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. 사고가 깊으면 불행을 피해갈 수가 있지만 ஆழமாக சிந்தித்தால் உங்களால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். 생각이 깊지 못하면 당황을 하게 되어지고 우왕좌왕하다가 보면 큰 어려움을 만나게 됩니다.
நீங்கள் சரியாக ஆழமாக சிந்திக்கவில்லை என்றால் அதிர்ச்சி அடைந்து பல 예, பிரச்சனைகளை 근데 오늘 சந்திப்பீர்கள். 많은 현대인들은 사고력이 깊지 못합니다. அநேக மக்கள் இன்றைய நாட்களில் ஆழமாக 예, சிந்திப்பதில்லை. 즉흥적으로 사는 사람들이 많아지는 거예요. சாத்தியமற்ற வகையில் 예, வாழ்கின்றனர். 또 감정을 컨트롤하지 못하는 사람이 많습니다. சொந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் அநேக பேர் உள்ளனர். 예, 그 자료에 의하면 우발적인 살인과 방화 혐의의 범죄가 해마다 증가하고 있습니다. ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் பிரகாரமாக கொலையும் அநேக பிரச்சனைகளும் 또 அதிகமாக வளர்ந்து 충동을 조절하지 வருகின்றது. 못하는 환자들도 계속해서 증가하고 있습니다. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர். அதே சமயத்தில் நோயாளிகளும் 예, 뭐 அதிகரிக்கின்றனர். 얼마 전에는 청강 소음의 문제로 아래층에 사는 사람이 위층 주인을 칼로 찔러 죽인 살인 사건이 있었습니다. சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. கீழ் வீட்டில் தங்கியிருப்பவர் மேல் வீட்டில் தங்கியிருப்பவரை சென்று கொன்றுவிட்டார். 예, 그 아파트의 구조상 그 청강 소음은 정말 그 해결하기 어려운 문제인 거죠. நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தால் மேல் வீட்டுக்கும் கீழ் வீட்டுக்கும் இருக்கிற அந்த சத்தத்தின் பிரச்சனையை யாராலும் சரி செய்ய முடியாது. 조심해도 소음이 생길 수밖에 없잖아요. நீங்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் சில சத்தம் வெளியே வந்துவிடும். 정말 아래층에 사는 사람은 막 그것 때문에 스트레스를 받다 못해서 분노하게 되는 거죠. இந்த கீழ் வீட்டில் தங்கியிருப்பவர் இந்த சத்தத்தினால் மிகவும் கோபப்பட்டார். 우리는 이제 자제력 부족, 사고력 부족, 감정을 따라 사는 삶 또 이런 것들로 우리의 인생은 원하지 않는 어려움 속에 빠지게 되는 거예요. சுய கட்டுப்பாடு இல்லாமல் ஆழமாக சிந்திக்காமல் இந்த மக்கள் அநேக பிரச்சனைகளை 또 சந்திக்கின்றனர். 우리 인생을 더 비극적으로 이끌어가는 것이 하나 있는데 뭐냐면 인간의 본성이라는 것입니다. இன்னொரு பிரச்சனை உள்ளுணர்வினால் மக்கள் அநேக பேர் கஷ்டப்படுகின்றனர். 여러분의 본성이 선하다고 생각합니까? 악하다고 생각을 하십니까? மனிதர்களுடைய குணாதிசயம் நல்லதா பொல்லாங்கானதா? 나는 원래 선한데 뭐 환경이 나를 이렇게 만들었어. 친구가 나를 이렇게 만들었어. 이런 사람이 있을 거예요. சில மக்கள் கூறுவர், நான் ஆரம்பத்தில் நல்லவளாக இருந்தேன், ஆனால் என்னுடைய நண்பர்களும் மற்றும் என்னுடைய சூழ்நிலையும் என்னை 예, பொல்லாங்கலாக 근데 மாற்றியது என்று. 이 우리 인간의 바로 소프트웨어와 같은 이 성경을 들여다보면 성경은 우리 인간의 본성이 악하다고 이야기를 하고 있습니다. ஆனால் நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீர்கள் என்றால் மனிதர்களுடைய குணாதிசயம் பொல்லாங்கானது. வேதாகமம் நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் மேனுவல் போன்றது. 악하다고 생각하시죠? 예, 악한 잘못을 했기 때문에 நீங்கள் ஏன் பொல்லாங்கானவர்? 예, 그러면 착하게 살았으면 악하지 않습니까? நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் பொல்லாங்கானவர்கள் இல்லை 성경은 என்று 전혀 다르게 நினைக்கிறீர்களா? 이야기하고 있습니다. வேதாகமம் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றை 한 கூறுகிறது. 사람으로 말미암아 죄가 세상에 들어오고 했습니다. ஒரே மனிதனால் பாவம் உலகத்திற்குள் வந்தது. 예, 제가 첫 시간에 정말 이 인류의 역사에 있어서 가장 중요한 사건이 선악을 알게 한 실과를 따먹은 사건이라고 했습니다. நான் முன்பே கூறினேன், மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த மிக பெரிய காரியம் அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை 예, 이제 புசித்ததுதான். 선악을 하는 실과를 따먹고 인간은 하나님에게 등을 돌렸습니다. அவர்கள் அந்த கனியை சாப்பிட்ட நேரத்தில் இருந்து அவர்கள் 예, தேவனை 그때부터 விட்டு 자기 விலகி சென்றனர். 자신을 믿고 살게 되었습니다. அப்பொழுதிருந்து அவர்கள் தங்களை நம்ப 그런데 ஆரம்பித்தனர். 인간이 알지 못하는 보이지 않는 어둠의 세력이 악한 영이 그때부터 인간을 장하게 했습니다. அப்பொழுது மனிதர்களை ஒரு கெட்ட ஆவி, ஒரு இருளான ஆவி 예, ஆட்கொள்ள ஆரம்பித்தது. 그러면서 자기 자신을 믿어서 하나님을 믿지 못하도록 인간을 이끌어가는 겁니다. அதனால் அது நம்மை நாமளே நம்ப வைக்கிறது. ஆகவே நாம் தேவனை 예, பின்பற்ற 그러면서 முடியாத மாதிரி. 인간은 자기 자신을 믿고 살다가 영원한 지옥을 향해 가게 되는 거죠. மனிதர்கள் தங்களையே நம்பும் பொழுது அவர்கள் நரகத்திற்கு செல்கின்றனர். 우리 인간의 본성이 악하다고 이야기한 건 바로 인간은 악한 영에게 잡혀 있다는 것입니다. மனிதர்களுடைய குணாதிசயம் பொல்லாங்கானது என்பது அவர்கள் பொல்லாத 자, ஆவியினால் 여러분 그 பிடிக்கப்பட்டுள்ளனர். 복숭아를 보면 복숭아 겉은 아주 먹음직한데 안을 따게 보면 그 안에 벌레가 들어있는 경우가 많습니다. நீங்கள் பீச் பழத்தை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது பார்க்க ருசியாக இருக்கும், ஆனால் நீங்கள் அதை வெட்டும் பொழுது உள்ளுக்குள்ளாக அநேக புழுக்கள் இருப்பதை 그 நீங்கள் 제일 காண 위에 முடியும். 나오는 사진이 그 히틀러고요. இங்கு இருக்கும் முதல் படம் ஹிட்லர், 예, 그 다음에 나오는 사람은 바로 바람둥이 카사노바고, இரண்டாவது படம் கேசனோவா, 그 다음에 안경 쓴 젊은 청년은 조성입니다. இந்த சின்ன வயது மனிதன் கண்ணாடிகளோடு இருக்கிறவர் 또 모자를 ஜோசனி, 쓰고 계신 분은 스탈린입니다. அந்த தொப்பியை போட்டிருக்கிறவர் டாலன்.
예, 여러분 저 네 사람을 봤을 때 악하게 생긴 사람이 누가 있습니까? இந்த 4 மக்களில் யார் பொல்லாங்கானவர்களாக 예, 그럼 우리는 காணப்படுகின்றனர்? 사람의 외모를 봐서는 그 사람을 전혀 알 수가 없는 겁니다. அவர்கள் வெளிப்புறமாக பார்த்தீர்கள் என்றால் பொல்லாங்கானவர்கள் என்று நம்மால் சொல்ல 여러분 முடியாது. 정말 저 멋있는 코수염을 가지고 있는 히틀러가 정말 그 가스실을 만들고 인종 대학살을 저지르고 그 유대인들을 유대인 슬라브 또 집시를 600만 명을 학살을 했다는 것입니다. இந்த பெரிய மீசையை உடைய மனிதர் அநேக மக்களை கொன்றார் என்பதை கூறுவது நம்ப முடியாத காரியமாக இருக்கிறது. 예, 그러면 저 히틀러는 정말 처음부터 저렇게 아주 잔인한 삐뚤어진 성격을 가진 사람이었겠습니까? அப்பொழுது என்றால் ஹிட்லர் ஆரம்பத்திலிருந்தே பொல்லாங்கானவராக 그렇지 இருந்தாரா? 않습니다. அது அப்படி அல்ல. 히틀러는 정말 가정적인 사람이었고 அவர் நல்ல ஒரு குடும்ப நபராக இருந்தார். 오랜 시간 독신 생활을 했습니다. தனிமையாக அநேக நாட்கள் வாழ்ந்தார். 예, 그리고 이제 이렇게 채식주의자였고요. ஒரு மாமிசம் சாப்பிடாதவர். 근데 어떻게 그런 사람이 그런 끔찍한 죄를 저지를 수 있죠? எப்படி இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பொல்லாங்கான காரியத்தை செய்ய முடியும்? 바로 그것은 자기의 생각 때문이었습니다. அது அவருடைய 예, சிந்தனையினால். 어떤 생각을 가졌냐면 게르만족은 가장 우월한 민족이다. அவர் நினைத்தார் ஜெர்மனி மக்கள் இன்னும் மேம்பட்டவர்கள் 그런데 என்று. 반면에 유대인들이나 슬라브나 집시는 정말 이 세상에 없어져야 될 인종이다. அவர் நினைத்தார் யூதர்களும் ஜிப்சிகளும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் 그가 என்று. 가지고 있는 이런 삐뚤어진 잘못된 생각이 수백만 명의 사람들을 무참하게 죽도록 만드는 것입니다. இப்படிப்பட்ட கெட்ட சிந்தனை அவர் அநேக மக்களை கொல்வதற்கு அவரை 만약에 내 வழிநடத்தியது. 생각이 틀릴 수 있다고 히틀러가 생각을 했다면 히틀러는 그렇게 살지 않았을 것입니다. இதை அவர் அறிந்திருந்தால் அவர் இவ்வாறு வாழ்ந்திருக்க மாட்டார். 여러분 카사노바라는 사람도 천재였다고 합니다. காசினோவா ஒரு மிக அறிவாளி என்று 예, சொல்லப்படும். 그는 20대에 박사학위를 땄습니다. 20 வயதிலேயே அவருக்கு மருத்துவ பட்டம் பெற்றார் என்று 근데 그가 கூறப்படுவார். 한 100여 명의 여자들과 같이 이렇게 쾌락을 즐기면서 살았습니다. அவர் 100 பெண்களோடு சந்தோஷமாக 그가 அனுபவித்தார் 그렇게 என்று 살 수 있던 கூறுவர். 건 뭐냐면 야 인생이 짧은데 왜 한 여자와 결혼해 살아야 돼? 많은 여자하고 자유롭게 살지. 그런 생각 때문인 거죠. அவருக்குள் ஒரு சிந்தனை வந்தது, நான் ஏன் ஒரு பெண்ணோடு மாத்திரம் சந்தோஷமாக வாழ வேண்டும், என்னால் எல்லாவற்றையும் மகிழ்ந்து கொள்ள முடியுமே. 예, 인간은 생각을 따라 사는 존재인 것입니다. மக்கள் அவர்களுடைய சிந்தனையை 근데 தொடர்கின்றனர். 자신의 생각이 틀릴 수 있다고 생각하는 사람과 자신의 생각을 맞다고 확신하는 사람은 완전히 다른 거예요. ஆனால் மக்களில் சிலர் அவர்களுடைய சிந்தனை சரியானது என்று நினைப்பார்கள், சிலர் என்னுடைய சிந்தனை தவறாக இருக்கலாம் என்றும் 여러분 நினைப்பார்கள். 그 조성이도 보면 아주 착하고 순진하게 생겼습니다. ஜோசனை பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லவராக இருக்கிறார். 예, 그 아버지와 어머니를 따라 그는 어렸을 때 미국으로 이민을 왔습니다. சிறு வயதிலேயே அவர் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு சென்று விட்டார். 근데 이제 한국 사람이 아무리 영어를 해도 그 미국 원어민 발음을 하기는 어렵잖아요. எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சித்தாலும் அவரால் பேச்சுவார்த்தையை சரி பண்ண 중학교 முடியவில்லை. 다닐 때 그 학생으로부터 굉장히 많은 괴롭힘을 당했다고 합니다. அதனால அவர்களுடைய மற்ற மாணவர்கள் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணுவார்கள். 예, 그는 정말 그 분노를 속에 쌓아두었다고 합니다. அவருடைய இருதயத்தில் மிகவும் கோபம் அப்படியே 고등학교는 வளர்ந்து 특별한 வந்தது. 문제가 없이 자랐고요. ஹைஸ்கூல்ல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருந்தாலும், 그가 대학생이 되었을 때 ஆனால் அவர் கல்லூரிக்கு சென்ற 예, சமயத்தில் 자기 속에 있는 그 분노를 표출한 것입니다. இந்த கோபத்தை அவர் 예, வெளிப்படுத்தினார். 그리고 막 권총을 사가지고 공부를 하고 있는 자기 반 그 교우들을 쏴 죽인 거예요. 30명을. அவர் ஒரு துப்பாக்கியை வாங்கி அவருடைய கூட படிக்கும் மாணவர்களை சுட்டார். 예, 조성이가 그렇게 행동을 할 수 있던 것은 그의 무슨 잘못된 어떤 성격 탓이거나 그것이 아니었습니다. இது அவரது குணாதிசய பிரச்சனை அல்ல. 예, 그것은 바로 자기 마음에 들어와 있는 그 생각을 철저히 믿었기 때문인 거죠. அவருக்குள் வந்த சிந்தனையை அவர் நம்ப ஆரம்பித்தார். 여러분 스탈린도 정말 그 어린 아이를 좋아하는 평범한 사람입니다. ஸ்டாலினும் ஒரு சாதாரண மனிதர். அவருக்கு பிள்ளைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். 그가 한 2천만 명 가까운 사람들을 숙청을 했다고 합니다. அவர் அநேக மக்களை கொலை செய்தார். 왜 그러냐면 권력을 잡아야 됐다는 생각이 들어온 거죠. ஏனால் அவர் நினைத்தார், நான் வல்லமையை பெற 그래서 வேண்டும் என்று. 자기의 적을 제거해야 했고 그 다음에 자기의 친구마저도 자기 권력을 잡는데 방해가 되면 다 제거를 했습니다.
அவர் அதிகாரத்தை பெறுவதற்காக அவர் அநேக பேரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார், அவருடைய நண்பர்களையும் கூட. 태어나면서부터 이 세상에 살인마가 되고 전쟁강이 되고 그러려고 결심하고 태어난 사람이 아무도 நீங்க 없습니다. கெட்டவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் அநேக பேரை கொல்லுவீர்கள் என்று சிந்தனையுடன் பிறப்பவர்கள் யாருமே இல்லை. 예, 평소에는 아주 가정적이고 다정다감하고 그런 사람이 어떤 생각을 믿고 생각을 따라갈 때 그런 끔찍한 죄를 저지르게 되는 거죠. ஒரு குடும்ப நபர் கூட, ஒரு நல்லவர்களாக இருப்பவர்கள் கூட, அவர்களுக்குள் இந்த சிந்தனை நுழையும் பொழுது அவர்கள் இந்த குற்றத்தை 여러분은 செய்கிறார்கள். 여러분의 생각을 믿지 않습니까? நீங்கள் உங்கள் சிந்தனையை நம்புவதில்லையா? 생각을 믿다면 여러분도 얼마든지 깊은 죄악 속에 빠질 수 있는 사람입니다. நீங்கள் உங்கள் சிந்தனைகளை நம்பினீர்கள் என்றால் நீங்களும் பாவம் 누가 செய்வீர்கள். 우리 자신의 생각을 믿도록 그렇게 만듭니까? யார் நம்மளுடைய சிந்தனையை விசுவாசிக்க 오늘 வைத்தது? 말하잖아요. 나는 불완전해요. 나는 연약해요. நான் குறைவுபாடானவன் என்று நீங்கள் 난 கூறுகிறீர்கள். 항상 옳은 것이 아니에요. நான் ஒரு சிறந்தவன் இல்லை. 그러면서 사람들은 다 자기를 믿고 살아요. ஆனாலும் மக்கள் அவர்களையே 여러분 நம்புகின்றனர். 중에 완전한 사람이 있습니까? உங்களில் யாராகிலும் சரியானவர்களாக 아무도 இருக்கிறீர்களா? 없지 않습니까? யாரும் பரிபூர்ணமானவர்கள் இல்லை. 완전하지 못한다면 내 자신의 생각도 완전하지 못한 것이고 내 결정도 완전하지 못한 것입니다. என்னுடைய சிந்தனையும் பரிபூர்ணமானது கிடையாது, என்னுடைய தீர்மானமும் கூட. 우리는 누구나 실수를 할 수가 있습니다. எல்லாரும் தவறு செய்யக்கூடும். 그럼 우리는 우리 생각을 누구는 믿어도 안 되는 거예요. அப்பொழுது யாருமே நம்மளுடைய சொந்த சிந்தனையை நம்பக்கூடாது. 히틀러나 카사노바나 스탈린이나 조성이나 모든 사람들의 공통점은 뭐냐면 자기의 마음, 자기의 생각을 믿었다는 것입니다. ஸ்டாலின், ஜோசினி, கேசனோவா, ஹிட்லர் எல்லாருமே அவர்களுடைய சொந்த சிந்தனைகளை பின்தொடர்ந்தனர். 바로 우리도 우리 생각을 믿을 때 그와 그들과 똑같은 길을 갈 수밖에 없다는 것입니다. நாம் நம்மளுடைய சொந்த சிந்தனைகளை பின்தொடர்வோம் என்றால் நாம் அந்த வழியில் தான் செல்வோம். 아까 선악을 알게 한 실과를 따먹은 때 이야기를 했는데 நான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததை குறித்து 선악을 한 பேசினேன். 실과를 따먹은 그 사건은 인류에 있어서 가장 중요한 사건입니다. மனிதருடைய வாழ்க்கையில் இது முக்கியமான சம்பவம். 예, 그러면서 인간은 하나님에 한 자기 자신을 믿게 되었고요. அப்பொழுது மக்கள் தங்களையே நம்ப ஆரம்பித்தனர். 악한 영에게 장악되게 된 거예요. அவர்கள் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டனர். 악한 영은 자신을 믿게 해서 하나님 창조주 앞으로 돌아가지 못하도록 인간을 그렇게 막았습니다. அதிலிருந்து அசுத்த ஆவி நாம் தேவனிடத்தில் செல்வதற்கு நம்மை தடுத்துவிட்டு 바로 நம்மையே 그게 நம்ப வைக்கும். 역사한 영이 악한 영이라는 것을 여러분이 아셔야 됩니다. இந்த அசுத்த ஆவியை குறித்து உங்களுக்கு 예, 우리 தெரிந்திருக்க வேண்டும். 인간은 정말 신비한 하나님의 그 능력으로 지음을 입었습니다. நாம் தேவனால் விசேஷித்த வண்ணமாக உருவாக்கப்பட்டவர். 이제 우리 몸 안에 100쪽의 세포가 있고 그 안에 공장이 끊임없이 돌아가고 있다고 이야기했죠. நம்மளுடைய உடம்புக்குள் அநேக அணுக்களினால் அநேக தொழில்நுட்ப காரியங்கள் நடக்குது 정말 என்று நான் 이런 உங்களுக்கு 인간의 கூறியிருந்தேன். 몸이 그냥 우연히 만들어졌다는 것은 정말 믿을 수 없는 이야기죠. அப்பொழுது இது தற்செயலாக நடந்தது என்று கூறுவது மிகவும் கடினமான காரியம். 예, 창조주에 의해서 계획되어졌고 만들어진 것입니다. சிருஷ்டிகரின் சித்தத்தின்படி நாம் உருவாக்கப்பட்டோம். 그러면서 우리가 이제 창조주를 떠나면서 우리 인간은 그때부터 내 자신을 믿는 마음이 만들어졌습니다. நாம் சிருஷ்டிகரை விட்டு விலகினதிலிருந்து நாம் நம்மை நம்ப 예, ஆரம்பித்தோம். 그러면서 이제 하나님을 떠난 사람들끼리 서로 대화를 하고 책을 만들고 영화 드라마를 만들고 다 그 속에는 하나님을 떠난 사상이 가득 차 있습니다. தேவனை விட்டு விலகி சென்ற மக்கள் அவர்கள் பேச்சுவார்த்தையிலும் அவர்கள் படம் தயாரிப்பார்கள். தேவன் இல்லாத ஒரு உலகத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். 정말 하나님보다 자기 자신을 믿고 사는 게 더 좋다는 철학을 가진 사람들이 책을 쓰고 영화를 만들기 때문에 우리도 알지 못하게 그게 젖어들게 되는 것입니다. தேவன் இல்லை என்று கூறுகிற மக்கள் தான் இந்த பிலாசபிக்கல் புக்குகளை உருவாக்குவார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களில் விழுந்து போவார்கள். 인간이 창조주를 안 믿을 이유가 뭐가 있습니까? சிருஷ்டிகரை விசுவாசிக்காமல் இருக்க வேண்டும் என்ற காரணம் என்ன இருக்கின்றது? 농부들은 이야기합니다. 하늘에서 비를 내려주지 않으면 우리 농사를 못 지어요. விவசாயிகள் கூட கூறுவார்கள், வானத்திலிருந்து வரும் மழை இல்லை என்றால் நம்மால் விவசாயம் செய்ய முடியாது என்று. 어부들도 정말 바람이 불고 이러면 우리는 고기를 못 잡아야 하면서 정말 신을 바라봅니다. மீன் பிடிக்கிறவர்களும் சொல்வார்கள், வானத்திலிருந்து காத்து வரவில்லை என்றால் நம்மால் மீன் பிடிக்க முடியாது என்று. 그럼 우리 인간은 참 연약한 존재인데 왜
연약하다 하면서도 우리 자신을 믿는지 그거 정말 이해가 안 가는 대목이죠. நாம் குறைபாடானவர்கள் என்று தெரிந்தும் நாம் ஏன் நம்மையே நம்புகிறோம் என்று எங்களுக்கு புரியவில்லை. 예, 우리는 불완전합니다. 우리는 연약합니다. 우리는 부족합니다 하면서 자기 자신을 믿고 생각을 따라 감정을 따라 살아가는 것입니다. நாம் பரிபூர்ணமற்றவர்களாக இருந்தாலுமே நாம் குறைபாடாக இருந்தாலுமே நாம் நமது கருத்துக்களையும் தீர்மானங்களையும் நாம் பின்தொடர்கிறோம். 정말 이상하지 않습니까? இது முரண்பாடான காரியம் இல்லையா? 뭔가 개입되어서 우리 인간을 속이고 있다는 걸 못 느끼겠습니까? ஏதோ நம்மை ஏமாற்றுகின்ற ஒன்று இதில் இருக்கிறது 여러분 என்று 정말 உங்களுக்கு 지혜가 தெரியவில்லையா? 있다면 그걸 알아채려야 됩니다. நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் இதை 성경에 이런 கண்டுபிடிக்க 말씀이 முடியும். 있는데 만물보다 거짓되고 심히 부패한 것은 사람 마음이라. வேதாகமத்தில் போடப்பட்டுள்ளது எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று. 정말 이 인간의 마음은 치료가 불가능하고 재생 불가능하다는 것입니다. அது மிகவும் கெட்டுப்போய் இருக்கிறது, அதை நம்மால் திருப்ப முடியாது. 우리 인간의 마음은 선을 행할 수 없도록 악으로 치우쳐져 있는 마음이라는 거죠. நமது இருதயம் மிகவும் கேடுள்ளதாய் 누가 இருக்கிறது. 그렇게 만들었죠? ஆனால் யார் நம்மை இவ்வாறு உருவாக்கியது? 식을 따먹은 것밖에 없다고 생각하는데 நாம் நினைக்கிறோம் நாம் வெறும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தோம் என்று. 인간을 장악을 했습니다. நாம் தேவனை விட்டு விலகி வந்த உடனே சாத்தான் நம்மை பிடித்துக் கொண்டான். 그래서 하나님 앞에 못 돌아가게 하기 위해서 철저히 자기 자신을 믿도록 만든 것입니다. அவன் நம்மை நம்ப வைத்தான். ஆகவே நாம் தேவனிடம் திரும்பி செல்ல முடியாது என்பதற்காக. 나는 못났어. ஓ, நான் குறைபாடானவன், அநேக காரியங்கள் எனக்கு தெரியாது, 정말 완전하지 못해. நான் பரிபூர்ணமற்றவன், 실수를 하는 사람이야. நான் அநேக தவறுகளை செய்வேன். 그러면서 내 생각을 이야기하고 내 주장을 내세우는 겁니다. இருப்பினும் என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைத்து அதில் தீர்மானமாக இருப்பேன். 정말 이해할 수 없는 대목이죠. இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒன்று. 여러분 그 성경에 인간에게는 하나님이 형통한 것과 공고한 것을 섞어 주었다고 했습니다. வேதாகமத்தில் போடப்பட்டுள்ளது தேவன் செழிப்பையும் துன்பத்தையும் 이 தந்துள்ளார் 세상에 என்று. 처음부터 끝까지 형통한 사람도 없고 யாருமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் செழிப்பானவர்களாக இருந்தது 처음부터 இல்லை. 끝까지 공고한 사람도 없습니다. அதே சமயத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துன்பப்படுகிறவர்களும் யாரும் 그래서 இல்லை. 한국 속담에 쥐구멍에 뱉을 날도 있다고 이야기했습니다. ஆகவேதான் ஒரு கொரியன் பழமொழி கூறுகிறது, ஒரு எலியின் ஓட்டையிலும் நம்பிக்கை இருக்கிறது என்று. 예, 그 로널드 레이건 저 대통령은 2번 대통령이 됐습니다. 재선에 성공했습니다. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ரானல்ட் ரீகன் 2 முறை ஜனாதிபதிக்காக போட்டியிட்டார். 그런데 저분은 대통령에서 이제 물러나고 나서 12년 동안 알츠하이머를 알았다고 합니다. அவர் ஜனாதிபதியின் பதவியில் இருந்து இறங்கிய உடனே அவர் ஆல்டைமர்ஸ்னால் 12 வருடமாக 그래서 கஷ்டப்பட்டார். 자기 아내도 못 알아보고 아들도 못 알아보고 살았다는 거죠. நாள் முடிவு வரைக்கும் அவருடைய சொந்த மனைவியும் மகனையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டார். இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? 세계에서 가장 잘 사는 미국에서 미국 대통령이 சிறந்த அமெரிக்க ஜனாதிபதி 예, 정말 자기 아내도 못 알아보는 치매에 걸려서 12년 동안 고생을 했습니다. 12 வருடமாக தன் சொந்த குடும்பத்தை அடையாளம் காண முடியாமல் கஷ்டப்பட்டார். 예, 정말 영국의 대처 수상이 있는데 그 수상도 알츠하이머를 10년 이상 알았다고 합니다. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் மார்கரெட் தாச்சர் கூட இந்த அல்சைமர் நோயினால் 예, 그러니까 பாதிக்கப்பட்டிருந்தார். 대통령이 된다고 해서 결국 늘 행복하고 잘 되는 게 아니다는 거죠. நீங்கள் ஒரு ஜனாதிபதி ஆய்விட்டதன் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் 여러분 이렇게 சந்தோஷமாக 생각할지 இருப்பீர்கள் 몰라요. என்று 야, 저 அர்த்தமா? 사람은 부자니까 저 사람은 참 행복할 거야. நீங்கள் நினைப்பீர்கள் அவர் ஒரு பணக்கார நபர், அவர் சந்தோஷமாக 정말 இருப்பார் 여러분 என்று. 부자의 그 삶을 다 아십니까? ஒரு பணக்கார நபரினுடைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு 정말 தெரியுமா? 모든 일이 다 잘 되고 행복한 줄 아십니까? அவருடைய வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும் என்று 대통령이 되면 நினைக்கிறீர்களா? 항상 행복하고 좋은 일만 생기겠습니까? நீங்கள் ஒரு ஜனாதிபதி ஆன பிறகு நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று 전혀 நினைக்கிறீர்களா? 그렇지 않습니다. ஆனால் அது அவ்வாறு கிடையாது. 하나님은 우리 인간에게 좋은 것도 주시고 어려운 것도 주신다고 했습니다. தேவன் நமக்கு நன்மையான காரியங்களையும் கொடுத்திருக்கிறார், அதே சமயத்தில் 그러니까 துன்பமான 우리 காரியங்களையும் 인생의 கொடுத்திருக்கிறார். 주인이 나라면 내가 원하는 대로 다 되어야 되잖아요. நான் என்னுடைய வாழ்க்கையின் உரிமையாளராக இருந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை எனக்கு 근데 원하지 விருப்பப்பட்டபடிதான் 않는 செல்ல வேண்டும். 어려움이 왜 찾아오는 거죠?
ஆனால் ஏன் கஷ்டம் வருகிறது? 암 걸리고 싶은 사람이 누가 있겠어요? யாருக்கு புற்றுநோய் வேண்டும்? 이혼하고 싶은 사람이 누가 있겠어요? யாருக்கு விவாகரத்து 사업에 வேண்டும்? 부도 나고 싶은 사람이 누가 யாருக்கு 있겠어요? அவர்களுடைய வியாபாரத்தில் தோல்வி அடைய வேண்டும்? 그런데 그런 어려움들이 찾아오는 거죠. ஆனால் ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது? 바로 인생의 주인이 나인 것처럼 보이지만 내가 아니라는 것입니다. பார்ப்பதற்கு நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை உரிமையாளராக இருப்பது போல் தோன்றும், ஆனால் 누가가 அது அவ்வாறு 나를 கிடையாது. 조정하고 이끌고 있다는 거죠. யாரோ நம்மை கட்டுப்படுத்துகின்றனர். 예, 제가 이제 제가 거창에 있을 때 우리 교회 나오는 모치님이 계셨어요. நான் கொச்சானில் இருக்கும் பொழுது ஒரு வயதான பாட்டி என்னுடைய ஆராதனையில் கலந்து 예, கொள்வார்கள். 그 모치님의 작은 아버지는 30대에 박사학위를 3개를 땄습니다. அவர்களுடைய மாமாவுக்கு 30 வயதிலேயே 3 முனைவர் பட்டம் இருந்தது. 변호사에다가 의사에다가 철학 박사였습니다. அவர் ஒரு வழக்கறிஞர், மருத்துவர், தத்துவவாதி. 그래서 시골에 큰 별장을 지어서 예, 그곳에서 이제 휴가를 보내고 했습니다. அவர் தனக்கென்று ஒரு சொந்த வீட்டை கட்டி தனது விடுமுறையை அதில் செலவழிப்பார். 예, 근데 이제 평소에는 비워놔야 되니까 우리 모치님이 그 관리를 했습니다. அவர் எப்பொழுதும் அவருடைய வீட்டில் இல்லாததினால் சபை மெம்பர் அந்த அம்மா அந்த வீட்டை பாதுகாத்துக் கொள்வார். 예, 한 번은 제가 그곳에 이제 구경을 갔는데 아우 너무 경치가 좋은 거예요. அந்த பெரிய அரண்மனை போன்ற வீடு ரொம்ப அழகாக இருந்தது. 옆에 아주 맑고 시원한 계곡물이 흘러내려가고 அதற்கு பக்கத்தில் ஒரு ஓடை பாய்ந்து 그리고 கொண்டிருந்தது. 산에서 아주 시원한 산바람이 불고요. அங்கு மலையிலிருந்து குளுமையான 예, காற்று 그곳에 வீசும். 별장을 지었습니다. அங்கு ஒரு நல்ல கேபின் இருந்தது. 일정에 들어가 보니까 새로 카페트를 쫙 깔았는데 중간중간에 시커먼 자국이 있었어요. நான் அங்கு உள்ளே சென்ற சமயத்தில் அந்த தரையில் ஒரு அழகான கார்பெட் இருந்தது, ஆனால் அதிலே கருப்பான புள்ளிகளும் இருந்தது. ஓ, என்னது இது? 자세히 보니까 그게 담배로 이렇게 비벼가 찢은 நான் 거예요. பார்த்தேன், அங்கு சிகரெட்டினால் எரிந்து போன இடங்கள் இருந்தன. 아니 이렇게 좋은 카페트를 깔아놓고 어떤 사람이 담배불로 이걸 찢었단 말입니까? அது ஒரு நல்ல அருமையான கார்பெட், ஆனால் யார் அதை சிகரெட்டினால் எரிக்க வேண்டும் என்று 네, நினைப்பார்கள்? 바로 그 작은 아버지는 아들이 2명이 있었는데 첫 번째 아들은 의사였습니다. இந்த மாமாவுக்கு 2 மகன்கள் இருந்தனர். அதில் முதல் மகன் 두 ஒரு 번째 மருத்துவர். 아들은 정신이 이상한 아들이었어요. ஆனால் இரண்டாவது மகனுக்கு மூளை 그래서 பிரச்சனை இருந்தது. 평소에는 그 별장에 그 우리 모친님과 같이 생활을 하다가 பொதுவாக அவர் அந்த சகோதரியோடு தங்குவார். 예, 휴가철이 되어지면 기도원에 돈을 주고 맡긴다는 거예요. ஆனால் விடுமுறை நாட்களில் அவரை மடாலயத்திற்கு அனுப்பிவிடுவர். 제가 그걸 보고 야 부자라고 해서 결코 좋은 일만 있는 것이 아니구나. நீங்கள் பணக்காரராய் இருப்பதனால் உங்களுக்கு எல்லா காரியமும் நன்றாக இல்லை என்பதை நான் 정말 அப்பொழுதுதான் 멀리서 볼 உணர்ந்தேன். 때는 아주 좋아 보이고 하지만 가까이 가서 보면 그들에게 많은 고통이 있고 어려운 문제가 있다는 걸 알 수 있습니다. நீங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாம் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அருகாமையில் சென்று பார்க்கும் பொழுது அநேக பிரச்சனைகளை 우리나라를 இருப்பதை காண முடியும். 대표하는 가장 큰 부자가 이병철 회장입니다. முன்னாள் கொரிய ஜனாதிபதி லீ பங்ஷல் மிகவும் பணக்கார மனிதராக இருந்தார். 죽기 전에 병이 걸려가지고 정말 고통스럽게 시간을 보냈습니다. அவர் மரிப்பதற்கு முன்பாக ஒரு வியாதியினால் மிகவும் கஷ்டப்பட்டார். 그때 신부님이 전도를 하려고 막 접근을 해서 이야기를 했습니다. ஒரு கேத்தலிக் பாதிரியார் அவரிடத்தில் பிரசங்கிக்க வேண்டும் என்று கடினமாக 그는 முயற்சி 신부님에게 செய்தார். 24가지의 질문을 던졌다고 합니다. அவர் 24 கேள்விகளை அந்த பிரீஸ்டிடம் கேட்டார் என்று கூறப்படுகிறது. 신에게 묻고 싶은 24가지 질문, 100만 장자의 마지막 질문, 잊혀진 질문 이런 제목으로 여러 종류의 책으로 출간이 되었습니다. தேவனிடத்தில் சில கேள்விகள், மறக்கப்பட்ட கேள்விகள் என்று புத்தகமாக எழுதப்பட்டு அவைகள் விற்பனை செய்யப்பட்டன. 예, 그 책 안에 뭐 나오는 내용은 뭐 여러분이 하는 생각이나 거의 비슷한 생각입니다. அந்த புத்தகத்தில் இருக்கும் கேள்விகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் எளிதான கேள்விகள், நாம் எப்பொழுதுமே சிந்திக்கக்கூடிய கேள்விகள் தான் அவை. 창조주께서 이 세상을 만든 것이 맞는가? உதாரணத்துக்கு சிருஷ்டிகர் உண்மையிலேயே இந்த பூமியை 인간이 சிருஷ்டித்தாரா? 진화됐다는 건 도대체 어떤 사실인가 사실이 아닌가? மனிதர்கள் பரிணாமம் அடைந்தது உண்மையா? 그리고 부자가 천국에 들어가기 어렵다는데 정말 나도 천국 들어가기 어려운가? வேதாகமது பணக்காரர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கடினம் என்று நாளையும் பரலோகம் செல்ல முடியாதா? 주님을 믿어야만 천국에 들어가는가?
இயேசுவை விசுவாசிப்பதுதான் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய 그리고 이 ஒரே 세상에 வழியா? 종말이 온다는데 정말 종말이 오는가? உலகம் முடிய போகிறது என்று கூறுகிறார்கள். உண்மையிலே உலகம் முடிய போகிறதா? 예, 바로 이 우리나라를 대표하는 가장 큰 부자였던 이병철 씨는 그런 영혼의 문제를 마지막에 풀지 못해 갈등을 하다가 세상을 떠났습니다. கொரியாவில் இருக்கும் பணக்காரர் பிரதமர் லீ பாங்சோலால் இந்த கேள்விகளுக்கு பதில் காண முடியாமல் அவர் மரித்துப் 여러분 போய்விட்டார். 정말 부자면 좋을 것 같지만 이 정말 부자가 그냥 되는 게 아니잖아요. பணக்காரனாய் இருப்பது சிறந்ததாக தெரிந்தாலும் உங்களால் எளிதில் பணக்காரன் ஆக முடியாது. 사업을 하려면 다른 사람을 만나야 되고 접대를 해야 되고 원하지 않게 술도 마셔야 되고 담배도 피워야 되고 그런 것입니다. ஒரு தொழில் அதிபர் ஆக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் அநேக மக்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும், குடிக்க வேண்டியதா இருக்கும், புகைப்பிடிக்க வேண்டியதா இருக்கும், உங்களுக்கு பிடிக்காத அநேக காரியங்களை 그래서 நீங்கள் செய்ய 옛날에는 வேண்டியதாக 사업하는 இருக்கும். 많은 회장님들은 주로 폐암에 걸려갖고 일찍 세상을 떠났습니다. ஆகவேதான் முற்காலத்தில் அநேக தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள் லங் கேன்சரினால் மரித்தார்கள். 왜냐하면 그 사업하는데 담배를 안 피우고 술을 안 마실 수가 없으니까. ஏனென்றால் அவர்கள் குடிப்பதையோ புகைப்பிடிப்பதையோ அவர்களால் தவிர்க்க 겉으로 좋아 முடியவில்லை. 보인다고 절대 좋아 보이는 게 아닙니다. வெளிப்படையாக பார்ப்பதற்கு நன்றாக இருப்பது எல்லாம் நல்லது என்று 여러분 கிடையாது. 인생이 정말 내가 원하는 대로 풀리지 않는 이유가 뭐겠습니까? ஏன் வாழ்க்கை நாம் விருப்பப்பட்ட வகையில் செல்ல மாட்டேங்கிறது? 그것은 바로 하나님을 떠났기 때문에 그런 것입니다. அதற்கு காரணம் நாம் தேவனை விட்டு விலகி 하나님을 வந்தது. 떠났기 때문에 내가 내 인생의 주인이 된 거죠. தேவன் இல்லாமல் நான் தான் என் வாழ்க்கைக்கு உரிமையாளராக 내가 மாறினேன். 주인이 되어 있을 때 악한 영이 우리 인간의 마음을 끌고 가는 것입니다. என் வாழ்க்கைக்கு நான் தான் சொந்தக்காரராக இருக்கும் வரை அசுத்த ஆவி என்னை 여러분이 பிடித்துக் 정말 கொண்டிருக்கிறது. 참된 인생을 살고 싶으면 하나님을 모시고 살아보면 인생이 완전히 다른 맛이 나는 걸 알 수 있어요. நாம் தேவனோடு வாழும் பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. 예, 우리가 이제 저 그 세 장의 그림이 있는데 நாம் இங்கு 3 படங்களை பார்க்கிறோம். 예, 첫 번째 나오는 것은 사케오에 대한 이야기입니다. முதல் படம் சகேயுவை குறித்தது. 그리고 두 번째는 사마리아 수가성의 여자. அடுத்தது சமாரிய ஸ்திரீ. 예, 그리고 세 번째는 소경입니다. மூன்றாவது குருடன். 그들의 공통점은 예수님을 만났다는 것입니다. இவர்கள் மூவருக்கும் இருக்கும் ஒற்றுமை அனைவரும் இயேசுவை 여러분 சந்தித்தனர். 제가 사케오 이야기를 잠깐 소개하면 நான் சகேயுவை குறித்து பேச வேண்டும் 사케오는 என்றால் 키가 작았습니다. சகேயு மிகவும் குள்ளமான மனிதனாக 예, 정말 இருந்தான். 그는 그 키가 작은 컴플렉스에 시달린 거죠. அவர் மிகவும் குள்ளமாக இருந்ததினால் அநேக பிரச்சனைகளை 그들이 சந்தித்தார். 막 사케오를 놀리는 거예요. சகேயுவை பார்த்து மக்கள் கேலி 아, 저 செய்வர். 사케오 온다. இங்க பாரு குள்ள சகேயு வரான். 사케오는 키가 작아. அவன் ரொம்ப குட்டியா இருக்கான். 난장이 비슷해. குள்ளர்களை போல் 그러니까 இருக்கிறான். 너무 자존심이 상하고 기분이 나빴어요. சகேயுவின் இருதயம் மிகவும் வருத்தமாக 예, இருந்தான். 그렇지만 어쩔 수가 없어요. ஆனால் அவன் செய்யக்கூடிய 예, காரியம் 그렇다고 ஒன்றும் 키가 இல்லாமல் 커지는 게 இருந்தது. 아니잖아요. அதற்கு அவன் உயரமாக போகிறான் 정말 என்று 마음은 அர்த்தமா? 키가 자라고 싶지만 அவனுடைய இருதயத்தில் அவனுக்கு உயரமாக வேண்டும் 원하는 என்று 대로 되지 விருப்பம்தான். 않는 거예요. ஆனால் அவன் நினைத்த மாதிரி 사케오 காரியங்கள் 너무 화가 나는 நடக்கவில்லை. 거예요. சகேயுவுக்கு மிகவும் கோபம் 나는 வந்தது. 왜 키가 작은 거야? நான் ஏன் குள்ளமாக இருக்கிறேன்? 아, 나는 뭐 키는 더 크게 할 수는 없고. சரி, என்னால் இனிமேல் உயரமாக 그래, முடியாது. 내가 저놈들 코를 납작하게 만들어 줘야 돼. ஆனால் அதற்கு பதிலாக என்னால் அவர்களை 어떻게 하지? பழிவாங்க முடியும். அதற்கு நான் என்ன செய்ய 그래, வேண்டும்? 부자가 되는 거야. அதற்கு நான் பணக்காரனாக மாறுவேன். 뭐 수단과 방법을 가릴 필요가 없어. எந்த வழியில் பணக்காரனானா என்ன? 어차피 나는 저놈들이 무시를 하는 인간이니까. எப்படி இருந்தாலும் அவர்கள் என்னை அசட்டை தான் பண்ணுகிறார்கள். 그래서 나는 그 세금장이가 되는 거야. அதனால் நான் வரி வசூலிப்பவனாக மாறப்போகிறேன். 그래서 사케오는 세금을 거두는 사람이 அப்படிதான் 됐어. அவர் ஒரு வரி வசூலிப்பவனாக மாறினார். 막 자기 동족인데도 세금을 많이 내게 했습니다. அதனால் அவர் தன் சொந்த ஜனங்களிடமிருந்தே வரி வசூலிக்க 제발 ஆரம்பித்தார். 세금 좀 작게 줄여주세요. தயவு செய்து வரியின் அளவை 네, குறைத்துக் 너가 கொள்ளுங்கள். 세금 내야 돼. இல்லை, உன் வரியை நீ செலுத்திதான் ஆக 사케오는 வேண்டும். 막 소리를 지르면서 기분이 너무 좋았어요. அவர்களை நோக்கி கத்தும் பொழுது சகேயு நன்றாக 근데 உணர்ந்தான். 사람들은 자기를 너무 싫어하는 거예요. ஆனால் மக்கள் அவனை வெறுத்தனர். 여러분 아세요? உங்களுக்கு தெரியுமா? 정말 세금장이도 친구가 필요하다는 것을. ஒரு வரி வசூலிப்பவனுக்கு கூட நண்பர்கள் 자기 옆에 தேவை 친구가 என்று. 아무도 없어요.
ஆனால் அவனுக்கு நண்பர்களே 정말 இல்லை. 사케오는 마음이 점점 공고해졌어요. அவனுடைய இருதயத்தில் சகேயு மிகவும் தனிமையாக 돈을 벌어서 இருந்தான். 좋은 집에 살고 அவன் அதிக பணம் சம்பாதித்தான். அவனுக்கு நல்ல வீடு 좋은 여러 இருந்தது. 가지 물건들을 가득 집에 채워놨지만 விலையேற பெற்ற பொருள்களினால் அவன் தன் வீடை 아무도 நிரப்பினான். 사케오 곁에 오지 않는 거예요. ஆனால் யாருமே அவன் அருகாமையில் வரமாட்டார்கள். 거기서도 아무 소용이 없네. பணம் இருந்தும் அது பயனற்றதா 내가 இருந்தது. 이 쓸모없는 돈을 왜 이렇게 많이 모았을까? எதற்காக நான் இந்த தேவையற்ற பணங்களை 사람들은 சம்பாதித்தேன்? 나를 벌레 보듯이 봐. மக்கள் என்னை ஒரு கொடிய மிருகத்தை போல் பார்க்கிறார்கள். 어디서 소리가 들려왔어요. ஆனால் எங்கிருந்தோ அவன் கேள்விப்பட்டான். 예수님이라는 분이 계신데 இயேசு என்று பெயர் கொண்ட ஒரு நபர் இருக்கிறார். 그분은 정말 죄인도 사랑하신데 அவர் பாவிகளை கூட நேசிக்கிறாராமாம். 그리고 창기도 받아주셨. அவர் வேசிகளை கூட ஏற்றுக்கொள்கிறாராமாம். 사실일까? 야, 세상에 그런 분이 계시다니. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் கூட பார்க்க முடியவில்லை. தனிமையாக 아무도 இருக்கிறேன். 나와 마음을 나누려고 하지 않아. யாரும் தங்கள் இருதயத்தை என்னுடன் 돈이 பகிர்ந்து 많으면 கொள்வதில்லை. 무슨 소용이 있겠어? அதிக பணம் இருந்தும் என்ன பயன்? 예수님 나를 맞이해 주실까? இயேசு என்னை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாரா? 나도 예수님 얼굴이라도 한번 봤으면 좋겠다. அவருடைய முகத்தை மாத்திரம் நான் பார்க்க வேண்டும். 사케오는 예수님을 보기로 결심. சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தன் மனதில் தீர்மானம் செய்தான். 결심을 அவன் 했어요. மிகவும் தீர்மானமாய் இருந்தான். 꼭 만나야 돼. நான் இயேசுவை சந்தித்தாக 내 வேண்டும். 인생이 변하는 거야. அப்பொழுதுதான் என் வாழ்க்கை மாற்றப்படும். 근데 소문이 들려왔어요. ஆனால் வதந்திகளை கேள்விப்பட்டான். 예수님이 그 동네에 들어오신다는 거예요. இயேசு அவன் கிராமத்துக்கு வருகிறார் என்று. 드디어 내 인생의 기회가 왔구나. எனக்கு ஒரு வாய்ப்பு 예수님을 꼭 கிடைத்திருக்கிறது. 만나볼 거야. நான் இயேசுவை சந்திக்க 그런데 போகிறேன். 깜짝 놀란 것은 இதில் ஆச்சரியத்தக்க காரியம் என்னவென்றால் 예수님 주위에 사람이 너무 많다는 거예요. இயேசுவிற்கு அருகாமையில் அநேக மக்கள் 예수님 இருக்கின்றனர். 얼굴조차 보기도 어렵게 생긴 거예요. முகத்தை பார்ப்பது கூட மிகவும் கடினமாக இருந்தது. 어쩌면 좋죠? இப்ப என்ன செய்வது? 예수님은 정녕 동네에서 멀어져 가고 அவர் 계신 거예요. மிகவும் விலகி செல்கிறார். 안 돼. 예수님 그냥 가시면 안 돼요. இல்லை இயேசுவே, நீங்களால் அப்படியே செல்ல முடியாது. 예수님을 만날 수 있지. நான் எப்படி இயேசுவை சந்திப்பது? 저 뽕나무 위에 올라가야 돼. அவர் உடனே அந்த மரத்தின் மேல் ஏறினார். 사케오는 막 달려가서 뽕나무 위로 엉금엉금 기어 올라갔어요. அவர் அந்த காட்டத்தி மரத்தின் மீது 사람들이 ஏறினார். 보든지 말든지 상관하지 않고 மக்கள் அவனை பார்க்கிறார்களா இல்லையா என்று அவன் 나무 கவலைப்படவில்லை. 위에서 예수님을 내려다봤어요. அவன் அந்த மரத்தின் உச்சியிலிருந்து இயேசுவை பார்த்தான். 이 밑을 지나가시다가 멈추어서 섰어요. இயேசு அதன் வழியாக கடந்து செல்லும் பொழுது 사케오를 அங்கே நின்றார். 쳐다보셨어요. அவர் சகேயுவை நோக்கி பார்த்தார். 사케오야. சகேயுவே. 사케오 깜짝 놀랐어요. சகேயு மிகவும் ஆச்சரியப்பட்டான். 놀랐겠어요? எதனால் அவன் ஆச்சரியப்பட்டான்? 처음 보는 예수님이 அவன் இயேசுவை சந்திக்கும் முதல் முறை. 자신의 이름을 정확하게 불러주신 거예요. ஆனால் அவருக்கு இவன் பெயர் சரியாக 여러분 தெரிந்திருந்தது. 정말 여러분을 모르는 사람 처음 만난 사람 여러분 이름 부를 때 놀라지 않겠어요? முன்பின் தெரியாத நபருக்கு உங்கள் பெயர் தெரிந்தது என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட 정말 மாட்டீர்களா? 사케오는 깜짝 놀랐어요. சகேயு மிகவும் ஆச்சரியப்பட்டான். 저분이 어떻게 나를 아시지? அவருக்கு எப்படி என்னை தெரியும்? 그 속히 내려와라. சகேயுவே, கீழே இறங்கி வா. 내가 네 집에 오늘 유하여야겠다. நான் இன்று இரவு உன் வீட்டில் தங்க போகிறேன். அன்று சகேயுக்கு 야, தெரிய வந்தது 저분은 인간이 아니구나. இது இயேசு ஒரு மனிதர் அல்ல என்று. 그게 나를 알고 계시지? அவருக்கு எப்படி என்னை தெரிந்திருக்க 저분은 முடியும்? 나를 다 아시는 분이고. அவருக்கு என்னை குறித்து அனைத்தும் தெரிந்திருக்கிறது. 저분은 바로 나를 만드신 하나님이시구나. அவர் என்னை சிருஷ்டித்த தேவன். 사케오는 예수님을 만난 순간 그분이 하나님의 아들인 걸 알았어요. அவரை சந்தித்த அந்த நொடியில் அவனுக்கு தெரிய வந்தது அவர் தேவன் 사케오는 என்று. 나무에서 내려와서 예수님에게 무릎을 꿇었어요. அவன் மரத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுவின் முன்பாக முழங்கால் 정말 படியிட்டு 자기 நின்றான். 집으로 영접했어요. அவரை அவன் தன் வீட்டுக்கு அழைத்து 그리고 சென்றான். 사케오는 달라졌어요. அப்பொழுது சகேயு மாறினான். 예수님 내 재산 절반을 떼서 가난한 사람한테 주겠습니다. என் ஆஸ்தியில் பாதியை விற்று நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். 내가 남의 걸 이렇게 토색한 사변을 갚겠습니다. நான் அநியாயமாக யாரிடம் பணம் வாங்கினேன் என்றால் அதை 4 மடங்காக அவர்களிடம் திருப்பி கொடுக்கிறேன். 예수님을 만난 사람은 달라지는 것입니다. இயேசுவை சந்திக்கும் மக்கள் மாற்றப்படுவர். 예수님이 빠진 인생은 가짜입니다. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கை. 부자가 돼도 권력을 잡아도 예수님이 빠졌다면 그거는 가짜 인생인 것입니다. நீங்கள் ஒரு பணக்காரராய் இருந்தாலும் பிரபலமாய் இருந்தாலும் இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கை. 제가 아는 선생님이 계신데 그 선생님 체육 선생님이었어요. எனக்கு ஒரு ஆசிரியரே தெரியும். அவர் விளையாட்டு சொல்லித் தரும் 그분은 ஆசிரியர். 정말 저처럼 이렇게
키도 작고 뭐 저 정도 키인데 왜소해요. அவர் என்னை போன்ற உருவத்தை உடையவராய் இருந்தார். 예, 근데 몸은 단단해요. ஆனால் அவர் அசைக்க முடியாதவராய் 왜냐하면 இருந்தார். 아버지가 씨름 선수였어요. அவர் தந்தை ஒரு மல்யுத்த 예, வீரனாய் 그래서 இருந்தார். 그 막 동네에서 이렇게 명절마다 씨름 대회를 하면 항상 1등을 했어요. அவர் விடுமுறைகளில் எப்பொழுதுமே அந்த மல்யுத்த போட்டிக்கு சென்று அவர் வெற்றி பெற்று வருவார். 그래서 막 송아지를 상어로 타가지고 해가지고 어려서부터 인삼 녹용을 막 먹여갖고 단단했어요. அதனால் அவர் வீட்டுக்கு கன்றுகளை எடுத்து வருவார். நன்றாக உணவு ஊட்டி அவரை வளர்த்தார். அவர் நன்றாக ஜின்சேன் என்றால் குடித்து வளர்ந்தார். 예, 그래가지고 이분이 체육 선생님이 됐는데 அப்படித்தான் அவர் ஒரு விளையாட்டு ஆசிரியராக 가장 ஆனார். 존경하는 사람은 아버지였어요. அவர் மிகவும் மதித்த நபர் அவருடைய தந்தை. 우리 아버지는 정말 남자 중에 남자야. என்னுடைய அப்பா ஒரு ஆண். 우리 아버지 너무 멋있어. என் அப்பா ஒரு ஆண்களில் சிறந்தவர். 아버지가 전화를 했어요. ஒரு நாள் அவர் தந்தை அவரை அழைத்தார். 내가 이제 얼마 못 살 것 같다. இன்னும் அதிக நாட்களுக்கு உயிரோடு இருப்பதாக எனக்கு 휴가를 தோன்றவில்லை. 내서 고향에 와서 내 죽는 걸 봐. ஆகவே நீ சொந்த ஊருக்கு வந்து என்னுடன் தங்கு. நான் மரிக்கும் வரையில் நீ என்னுடன் இரு. 휴가를 내서 아버지 임종을 보기 위해서 왔습니다. ஆகவே அவர் விடுமுறை பெற்றுக்கொண்டு தன் தகப்பனோடு இருப்பதற்காக 근데 வந்தார். 아버지는 명이 잘 안 끊어져 가지고 막 அவர் 괴로워했어요. தந்தை எளிதில் மறிக்க முடியாததனால் அவர் மிகவும் வேதனை 그리고 அடைந்தார். 막 얼굴이 파랗게 질려서 안 죽으려고 막 발부둥을 치면서 죽어왔어요. அவருக்கு மறிப்பதை குறித்து இருதயத்தில் மிகவும் பயம் ஏற்பட்டது. 정말 그 선생님 이해할 수 없었어요. அந்த ஆசிரியரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 죽음이 뭔데 우리 아버지가 저렇게 두려워하는 거야. என் தந்தை மிகவும் பயப்படுறாரே, அந்த மரணம் என்றால் 우리 என்ன? 아버지는 사람도 겁을 안 내고 호랑이도 겁을 안 내고 짐승도 겁을 안 내는 என் 사람인데 தந்தை மனிதர்களை குறித்தோ மிருகத்தை குறித்தோ இல்லை புலிகளை குறித்தோ பயந்த நபர் 아니 கிடையாது. 죽음이 도대체 뭐지? மரணம் என்றால் என்ன? 우리 아버지를 저렇게 고통스럽게 하는 게 뭐야 도대체? எது அவரை இவ்வளவு அதிகமாக கஷ்டப்பட வைக்கிறது? 그리고 아버지는 세상을 떠나신 거예요. கொஞ்ச காலத்தில் அவருடைய தந்தை மரித்து போய்விட்டார். 장례식 끝나고 나서 이분은 너무 괴로운 거예요. அந்த இறுதி சடங்குக்கு பிறகு மிகவும் வேதனைப்பட்டார். 가장 존경하는 아버지가 அவர் மிகவும் மதித்த ஒரே நபர். 죽음 앞에서 그렇게 두려워하고 떨고 있는 걸 본 ஆனால் 거예요. அவர் அந்த மரணத்துக்கு முன்பாக நடுங்கி பயந்ததை 그래서 அவர் 그 பார்த்தார். 고통을 잊기 위해서 매일 술을 마셨어요. அந்த நினைவுகளை மறப்பதற்காக தினமும் அவர் குடித்துக் கொண்டே இருந்தார். 여자 선생님이 계셨어요. அங்கு ஒரு பெண் ஆசிரியர் இருந்தார். 그 선생님 전도를 막 하는 거예요. அந்த ஆசிரியர் இவருக்கு பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். 선생님 우리 교회를 좀 같이 가요. PE டீச்சர் வாங்க நம்ம சர்ச்சுக்கு போகலாம். 다음에 갈게요. அடுத்த முறை 예, 아니 또 이번에 좀 같이 가시죠. வாங்க இந்த முறைனாச்சும் நம்ம போலாம். 다음에 갈게요. ஒருவேளை அடுத்த முறை போலாம். 그 자꾸 이제 음악 선생님 자기를 전도를 하는 거예요. இந்த இசை ஆசிரியர் தொடர்ந்து அவரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார். 내가 꼭 한번 가지고 그만해야 되겠다 생각했어요. சரி, நான் ஒரு முறை மட்டும் சென்று விட்டு அதுக்கப்புறம் போகாமல் நிறுத்தி 그래서 விடுவேன். 음악 선생님을 따라 교회를 갔어요. அவர் அந்த ஆசிரியருடன் சபைக்கு 예배 시간 சென்றார். 너무 길었어요. பிரசங்க நேரம் மிகவும் நீண்டதா 목사님 இருந்தது. 무슨 이야기를 하는지 모르겠어요. அந்த போதகர் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்று இவருக்கு ஒன்றுமே 아니 예배가 புரியவில்லை. 끝나야 되는데 왜 이렇게 예배가 긴 거야? ஏன் இது இன்னும் முடிவு பெறாமல் போய்க்கொண்டே இருக்கிறது? 나는 교회가 체질이 아닌 것 같아. இந்த சபைகள் எனக்கு சரிப்படாது என்று நான் 목사님 நினைக்கிறேன். 말씀을 마치자마자 막 밖으로 튀어나갔어요. பிரசங்கம் முடிந்த உடனே அவர் மிகவும் வேகமாக சபையை விட்டு ஓடி சென்றார். 피우고 있었어요. அவர் புகைப்பிடித்துக் கொண்டு நின்றார். 근데 정신을 차려보니 옆에 목사님이 계신 거예요. அப்பொழுது அவர் உணர்ந்தார் அந்த போதகர் அவருக்கு அருகாமையில் நிற்கிறார் என்று. 김 선생님 안녕하세요. டீச்சர் கிம் வணக்கம். 네, 오늘 오셨네요 처음으로. நீங்கள் முதல் முறையாக இங்கு 차랑 வந்திருக்கிறீர்கள். 한잔 하시고 가시죠. நாம ஏன் ஒன்றாக சேர்ந்து டீ குடிக்க 그래 கூடாது? 다시 안 올 건데 차 한잔 하는 거 뭐 문제 되겠어? ஒரு டீ தானே குடிக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் 하님을 குடிக்கலாம். 따라 사택에 들어갔어요. அவர் அந்த போதகரை பின்தொடர்ந்து அவருடைய வீட்டுக்கு சென்றார். 커피를 차려놓고 이야기를 했습니다. அவர்கள் காஃபி குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். 선생님 죽을 준비가 되셨습니까? ஆசிரியரே, நீங்கள் மறிக்கிறதற்கு தயாராக 깜짝 இருக்கிறீர்களா? 놀랐어요. அவர் மிகவும் 그런 ஆச்சரியப்பட்டார். 질문은 난생 처음 듣는 இந்த 질문이잖아요. கேள்வியை முன்பாக அவர் கேட்டதில்லை. 혹시 여러분에게 누가 죽을 준비가 됐냐고 질문한 사람 இதற்கு 있어요? முன்பாக யாராகிலும் உங்களிடம் மறிக்கிறதற்கு தயாரா என்று கேட்டதுண்டா? 무슨 말씀이죠? 무덤을 준비했냐 이 말입니까? நீங்கள் அவருக்கு என்ன பதில் கூறுவீர்கள்? ஒரு கல்லறையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்றா பதில் கூறுவீர்கள்? 못했는데요. இல்லை, நான் எதையுமே ஆயத்தம் பண்ணவில்லை. 선생님의 영혼이 천국에 들어갈 준비가 됐느냐는 것입니다.
இல்லை, என்னுடைய கேள்வி உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்கு செல்ல ஆயத்தமா 어떻게 இருக்கிறதா? 천국에 들어갈 준비를 하는 ஓ, 거죠? பரலோகத்துக்கு செல்றதுக்கு எவ்வாறு ஆயத்தமாக வேண்டும்? 죄를 씻어야 됩니다. உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாவத்தை கழுவ வேண்டும். 마음에 죄가 있는데요. ஆமாம், என் இருதயத்தில் பாவம் 선생님 இருக்கிறது. 마음에 죄가 있으면 영원히 지옥에 உங்கள் 가는 இருதயத்தில் 겁니다. பாவம் இருந்ததானால் நீங்கள் நித்திய நரகத்திற்கு செல்வீர்கள். 예, 그 선생님 그 이야기를 듣고 깜짝 இதை 놀랐어요. கேட்ட சமயத்தில் அந்த ஆசிரியர் மிகவும் 아버지 ஆச்சரியப்பட்டார். 돌아가실 그때가 생각이 난 거예요. அவருக்கு தன் தந்தை மரித்ததை குறித்து 우리 நினைவுக்கு வந்தது. 아버지는 장사인데 என் தந்தை மிகவும் பலசாலியாக 근데 இருந்தார். 우리 아버지는 그때 막 안 죽으려고 막 발부동을 쳤어요. ஆனால் அவர் மரிக்காமல் இருக்கிறதற்கு மிகவும் 얼굴이 கஷ்டப்பட்டார். 파랗게 질려가 막 고통하면서 막 죽음에 질질 끌려갔어. அவருடைய முகம் பயத்தால் நிரப்பப்பட்டிருந்தது. 아니 왜 죽음이 끝인데 뭐가 저렇게 두려우신 거예요? மரணம்தான் எல்லாவற்றுக்கும் முடிவு. ஆனால் ஏன் இவர் இவ்வாறு பயப்படுகிறார்? 그때 알았어요. அப்பொழுதுதான் அவர் அதை உணர்ந்தார். 제가 있었어 지옥에 가. அவரிடம் பாவம் இருந்ததென்றால் அவர் நரகத்துக்கு சென்றிருப்பார். 죽음이 끝이라면 두려워할 이유가 மரணம்தான் 없습니다. எல்லாவற்றுக்கும் முடிவு என்றால் நாம் ஏன் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டும்? 여러분 저승사자가 데리러 온다는 이야기 들어보셨죠? நீங்கள் எப்பொழுதாவது உங்களிடம் வரும் மரண தூதனை குறித்து 바로 கேள்விப்பட்டதுண்டா? 죽음의 끝이 아니라는 거예요. அதற்கு அர்த்தம் மரணம் என்பது முடிவு அல்ல. 성경은 뭐라고 이야기하고 있냐면 வேதாகமம் என்ன கூறுகிறது என்றால் 한 번 죽는 것은 사람에게 정하신 것이요. மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 그 다음에는 심판. ஆனால் அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு இருக்கிறது. 하나님은 여러분이 마음대로 살도 내버려 두십니다. தேவன் நீங்கள் விரும்பும் வண்ணமாக வாழ்வதற்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. 하는 거 아니에요. நீங்கள் விருப்பப்படும்படி வாழ்வதற்கு தேவன் அனுமதிக்கிறதில்லை. அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். 예, 바로 죄가 있으면 영원한 지옥에 가는. உங்களுக்கு பாவம் இருந்ததானால் நீங்கள் நித்திய நரகத்திற்கு செல்வீர்கள். 여러분에게 묻고 싶습니다. நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். 여러분 어디에서 영원히 시간을 보내고 싶습니까? உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கு கழிக்க 예, வேண்டும்? 정말 천국입니까? 지옥입니까? அது பரலோகமா இல்லை நரகமா? 여러분 마음의 죄가 눈처럼 이게 용서되지 않았다면 உங்களுடைய பாவம் பனியைப் போல வெண்மையாக கழுவப்படவில்லை என்றால் 영원한 지옥에 갈 수밖에 없는 것입니다. நித்திய நரக அக்னியில்தான் சென்று சேர 예수님 வேண்டும். 말씀하시기를 இயேசு கூறினார், 아름다운 열매를 맺지 않는 나무마다 찍어 불에 던지우리라. நல்ல கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டப்பட்டு அக்னியிலே போடப்படும். 불에 던진다는 게 이 지옥을 이야기합니다. அக்னியில் போடப்படும் என்பதற்கு நரகம் என்று அர்த்தம். 정말 여러분은 어떤 열매를 맺었어요? உங்களிடம் எப்படிப்பட்ட கனிகள் இருக்கின்றது? 사과나무에서 사과 열리잖아요. ஆப்பிள் மரங்களில் ஆப்பிள் கனி இருக்கிறது. 배나무에서는 배가 열리고 பேரிக்காய் மரத்தில் பேரிக்காய்கள் 바나나무에서는 இருக்கிறது. 바나나 열립니다. வாழை மரத்தில் வாழைப்பழங்கள் இருக்கிறது. 여러분의 나무에서 거짓말이 열리고 미움이 열리고 시기가 열리고 이런 죄가 열렸다면 உங்களுடைய இருதயத்தில் கொலையோ இச்சையோ சண்டையோ அல்லது பொய்யோ இவை உங்களுடைய இருதயத்தில் இருந்து எழும்பும் என்றால் 여러분의 그 나무는 죄 나무라는 것입니다. அதற்கு அர்த்தம் உங்களுடைய இருதயம் பாவத்தின் மரம், 하나님을 떠난 인생이라는 거죠. தேவனை விட்டு வந்த வாழ்க்கை. 바로 그때 하나님을 떠난 것으로 끝이 아니고 악한 사단이 그 사람을 장악을 해버려서 ஆனால் அது முடிவு அல்ல. சாத்தான் அந்த மனிதனை பிடித்துக் கொள்வான். 그 사람이 절대 하나님 앞으로 돌아가지 못하도록 마귀는 인간이 자기 자신을 믿고 살도록 만드는 것입니다. சாத்தான் அந்த மனிதன் தன்னையே நம்புகிறானா என்பதை பார்த்துக் கொள்வான். ஏனால் அவன் தேவனை நம்பக்கூடாது என்பதற்காக. 죄 나무인 것을 알면 உங்களுக்கு நீங்கள் ஒரு பாவத்தின் மரம் என்று தெரிய வந்ததானால் 지옥에 갈 수밖에 없다는 사실을 아셔야 되는 것입니다. நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், நீங்கள் நரகத்திற்கு தான் சென்று சேர்வீர்கள் என்று. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு வேறு வழியே இல்லை. 하나님의 특별한 은혜를 입어야 되는 거예요. நமக்கு உண்மையிலேயே தேவனுடைய கிருபை தேவை. 하나님 우리 인생에게 수많은 고난을 어려움을 허락하십니다. ஆகவேதான் தேவன் அநேக கடினமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். 죄를 죄인인 걸 알고 하나님 앞에 정말 엎드려서 제사함을 받고 죄를 용서받고 거듭나기 위해서 그런 것입니다. ஆகவே நாம் எப்படிப்பட்ட பாவிர்கள் என்பதை நாம் உணர்ந்து தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்காகவே தான் இவை அனைத்தும். 반드시 한번 죽게 되어 있습니다. பிறக்கும் மனிதர்கள் அனைவரும் கண்டிப்பாக ஒரு நாள் மரிக்க வேண்டும். ஆனால் அது முடிவு அல்ல. 영원한 세계가 있습니다. நித்திய உலகம் ஒன்று உள்ளது. 예, 영원한 천국에 들어가려면 거듭나야 되는 것입니다.
நீங்கள் நித்திய பரலோகத்துக்குள் நுழைய வேண்டும் என்றால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். 메시아라고 하는데 இது பலங்கு நிசியா என்று அழைக்கப்படும். 다시 태어난다는 것입니다. அதற்கு மீண்டும் பிறப்பது என்று அர்த்தம். 육으로 한번 태어났기 때문에 이제 영으로 다시 태어난다는 이야기죠. நாம் ஏற்கனவே மாம்சத்தில் பிறந்ததனால் நாம் ஆத்துமாவில் மீண்டும் பிறக்க வேண்டும். 모든 사람은 거듭나야 됩니다. அனைவரும் ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். 예수님이 하신 말씀입니다. இதுதான் இயேசுவினுடைய உலகம். 정말 창조주께서 육체를 입고 이 땅에 오셔서 சிருஷ்டிகர் மனிதன் சாயலில் இந்த பூமிக்கு வந்தார். 범죄한 인간을 향해서 말씀을 하셨습니다. அவர் பாவத்தை செய்யும் மனிதர்களிடம் பேசினார். 사람이 거듭나지 아니하면 하나님을 볼 수 없느니라. நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால் உங்களால் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது என்று. 성령으로 다시 태어나야 된다는 것입니다. நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். 우리 인생은 그렇게 하기 위한 한 가정인 거죠. நாம் அந்த செயல்முறையில் இருக்கிறோம். 여러분 우리는 정말 우리 생각이 옳다는 마음을 버려야 நம்மளுடைய சிந்தனை சரியானது என்ற சிந்தனையை நாம் தூக்கி எறிய வேண்டும். 잘못된 판단을 하고 사는 겁니다. நாம் அநேக தவறான தீர்மானங்களை செய்கிறோம். 이 그림을 보시면 இந்த படத்தை பாருங்கள். 어떤 때는 뭐 아름다운 정말 남자로 보였다가 இதை பார்ப்பதற்கு ஒரு அழகான மனிதன் போல் இருக்கிறது. 흉악하게 생긴 뭐 해골처럼 생긴 사람 보이죠. உங்களால் ஒரு மண்டை ஓட்டையும் பார்க்க முடிகிறது. 인간은 이렇게 자기가 보고 싶은 대로 모든 걸 மனிதர்களுக்கு 봅니다. தாங்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கிறார்கள். 보입니까? இங்கு எதை பார்க்கிறீர்கள்? 그 어떤 사람은 박쥐가 보인다고 சில மக்கள் அவர்கள் வௌவால்களை பார்க்கிறார்கள் 어떤 என்று 사람은 கூறுவர். 이야기합니다. வேறு சில மக்கள் அவர்கள் தேவதூதர்களை பார்க்கிறார் என்று 똑같은 கூறுவர். 그림을 보면서 அது ஒரே படம்தான். 뭐 천사를 보기도 நீங்கள் 하고 சில வேளை வௌவால்களை அல்லது தேவதூதர்களை பார்ப்பீர்கள். 여기에 똑같은 세 가지의 기둥이 있는데 இங்கே 3 தூண்கள் இருக்கின்றன. 어떤 기둥이 더 எது 길어 மிகவும் நீட்டமாக காணப்படுகின்றது? 3번으로 보이죠. மூன்றாவது அப்படி தோன்றுகிறது. 사실은 세 개의 크기가 ஆனால் உண்மையிலே அதன் மூன்றினுடைய அளவுகளும் ஒன்றுதான். 이제 우리는 이 뭔가 자기가 이 보는 것이 자기가 보고 싶은 대로 보는 그걸 학정 편향이라 합니다. நாம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறது நம்மால் உறுதிப்படுத்துதல் என்று பெயர். 한국에 있는 보건사회 연구원에서 조사한 바에 의하면 한국인의 91%가 인지의 오류를 범하고 있다는 கொரியன் நகர கிராமப்புற சுகாதாரம் மற்றும் சமூக விரிவாக்கங்கள் 2016 நடத்திய ஆய்வு 91% கொரியன்கள் காக்னிட்டிவ் எரர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று போடப்பட்டுள்ளது. 한국 사람만 그렇겠습니까? இது கொரியர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்றா? 그러겠습니까? அமெரிக்கர்களுக்கும் இதே போன்றுதான் இருக்கும் என்று நினைக்கவில்லையா? ஜப்பானிய மக்களுக்கும் இதே போன்றுதான் இருக்கும் அல்லவா? 사람은요? சீனர்களை குறித்து என்ன? 맞습니다. எல்லாருக்கும் ஒரே போன்றுதான். 보고 싶은 대로 보고 நாம் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கிறோம். 판단을 내리고 있는 거예요. நாம் தவறான தீர்மானங்களை செய்கிறோம். 하나님이 선택한 민족이 아브라함의 우선인 유대인들입니다. தேவன் தேர்ந்தெடுத்த ஜனம் யூதர்களாகிய ஆபிரகாமின் சந்ததியர். 그들은 하나님 앞에 의인이 되려고 막 애를 썼습니다. அவர்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையிலே நீதிமான் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்தனர். அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கடினமாக முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களால் ஒரு பொழுதும் நீதிமான் ஆக முடியவில்லை. இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தலையில் ஏதோ போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அதற்குள்ளாக வேதாகம வசனங்களை எழுதி இருக்கின்றனர். ஆகவே தேவனுடைய வார்த்தை அவர்கள் உடம்பிலிருந்து வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் மிகவும் கடினப்பட்டு முயற்சி செய்கின்றனர் தேவனுடைய வார்த்தையை வைத்துக் கொள்வதற்காக. ஆகவே அவர்கள் நீதிமான்கள் ஆகின்றனரா? அப்படி ஆகவில்லை. அதற்கு என்ன காரணம்? தங்களை குறித்து அவர்களுக்கு சரியாக தெரியாததான் அதற்கு காரணம். உள்ளாக இருப்பவைகள் உங்களுக்கு தெரியுமா? உள்ளாக என்ன இருக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களை வெளிப்படையாக பார்த்துவிட்டு உங்களுக்குள் என்ன இருப்பது என்பதை சொல்ல முடியாது. நீங்கள் பனிப்பாறையின் முனையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். 그 빙산은 10%는 위에 떠 있고 90%는 물 속에 있는 거예요.
நீங்கள் அந்த பனிப்பாறையின் முனையை பார்த்தீர்கள் என்றால் 10% தண்ணீருக்கு மேலாக இருக்கும், 90% தண்ணீருக்கு அடியில் இருக்கும். 보고 지나가다가 빙산 밑에 충돌을 해가지고 깔아앉게 되었단 말이에요. டைட்டானிக் கப்பலும் கூட பனிப்பாறையின் முனையில் சென்றுதான் இடித்தது. ஏனால் அதற்கு அடியில் இருக்கும் அவ்வளவு பெரியது அதற்கு தெரியாமல் இருந்தது. 우리의 마음 안을 알아야 되는데. நம் இருதயத்தின் உட்புறத்தில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டும். 아주 점잖고 착해 보이잖아요. வெளிப்புறமாக வெளியில் நாம் பார்ப்பதற்கு ஒரு நல்ல நபரை போல் காணப்படலாம். நாம் அவ்வாறு கிடையாது. 여러분에게 갑자기 누가 투명 망토를 줬다. யாரோ ஒருவர் உங்களிடம் மறுரூபமாகும் ஆடையை கொடுத்தார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். 남들은 나를 볼 수가 없어요. அதை போட்டுக் கொண்டீர்கள் என்றால் மற்றவர்களால் உங்களை காண முடியாது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆடையை போட்டுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள்? ஒரு ஏழை மனிதனுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பீர்களா? வலது கரம் செய்யக்கூடிய வேலையை இடது கரமுக்கு தெரியாதது போன்ற காரியங்களை நீங்கள் செய்வீர்களா? உங்களை உண்மையிலே மறைக்கக்கூடிய ஒரு ஆடை ஒன்று இருந்ததானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் வங்கிக்கு சென்று பணம் எடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்களா? நீங்கள் வெறுக்கும் நபரை சாகும் வரை அடிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்களா? ஆம், மனிதர்கள் பொல்லாங்கானவர்கள். அவர்களால் அதை செய்ய முடியாததன் காரணம் மக்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் என்று ஒன்றது. ஏனென்றால் நீங்கள் பாவத்தின் சம்பளத்தை செலுத்த வேண்டும். நமக்கு உள்ளாக நாம் பாவத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். மனசாட்சியின் நிமித்தமாகவோ இல்ல சட்டத்தின் நிமித்தமாகவோ நம்மால் பாவம் செய்ய இயலாமல் இருக்கிறது. 지구가 보면 뭐 바다도 있고 강도 있고 이런데 그거는 지구의 நீங்கள் பூமியை பார்த்தீர்கள் என்றாலும் கூட வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது அங்கு நதிகளும் மலைகளும் காணப்படுகின்றது. ஆனால் நீங்கள் உள்ளே சென்றீர்கள் என்றால் அங்கு நெருப்பு இருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு முன்பாகவே மனிதன் கண்டுபிடித்தான் இந்த பூமியின் மையப்பகுதியில் மேக்னம் இருக்குது என்று. மனிதர்கள் தங்களை வெளிப்புறமாக பார்த்துவிட்டு அவர்கள் நல்லவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் கொலை செய்யாததின் காரணத்தினால் அவர்கள் நல்லவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏனால் அவர்களுக்கு தங்கள் இருதயத்தின் மைய பகுதி தெரியாமல் இருக்கின்றது. தேவன் நம்மை மனம் திரும்ப கூறுகிறார். உங்கள் இருதயத்தோடு உங்களால் பரலோகம் செல்ல முடியாது. ஏனென்றால் நம் இருதயம் கெட்டு போயிருக்கின்றது. அவை பாவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. அவை அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் அந்த இருதயத்தை தூக்கி போட்டுவிட்டு புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று நாம் கூறக்கூடாது. மனம் திரும்புதல் என்ற வார்த்தையை அநேக மக்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். அவர்களுடைய பாவத்திற்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதுதான் மனம் திரும்புதல் என்று அநேக மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனர். இல்லை, அது அவ்வாறு இல்லை. நம்மளுடைய உள்புறம் பாவத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்வது மற்றும் நம்மை தூக்கி எறிவது. இயேசு அவர் கூறினார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நாம் இப்பொழுது வாழுகின்ற வாழ்க்கை தேவனை விட்டு விலகி சென்ற வாழ்க்கை என்பதை நாம் உணர வேண்டும். தேவனிடத்தில் நாம் திரும்புவதற்காக நாம் இப்பொழுது வாழுகின்ற வாழ்க்கையை நாம் தூக்கி எறிய வேண்டும். நம்மையே நம்மால் நம்ப முடியாது. நாம் செய்யும் அனைத்தும் பொல்லாங்கானது. என்னால் தேவனை மாத்திரம்தான் நம்ப முடியும். தேவனே, என் மேல் கிருபையாயிரும். நான் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசிப்பேன். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக வருவதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நீங்களும் இப்படிப்பட்ட மனம் திரும்புதலை உணர முடியும் என்று நான் நம்புகிறேன். மிக்க நன்றி.